பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில நாட்கள் கழித்து மீண்டுமாய் உங்களை சொப்பனங்களும் அதன் விளக்கங்களும் என்கிற தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் சீரீஸ்க்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். காட் bless you. கடந்த நாட்களிலே பதிவிட்ட அநேக சொப்பனங்களுக்கான விளக்கத்தை கண்டு ஏராளமானவர்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஃபோன் கால்ஸும் வருது. உண்மையாகவே இந்த தொகுப்பு உங்கள் அனைவருக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்களை யூடியூப் கமெண்ட்ல பதிவிடுங்க. அதை வாட்ஸ்அப் மூலமா தெரிவிக்க வேண்டாம். ஏன்னா கடந்த நாட்களில் வாட்ஸ்அப் மூலமா நிறைய பேர் தெரிவிச்சிங்க. அதற்கு ரிப்ளையும் அவ்வப்பொழுது கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ 100க்கு மேற்பட்ட சொப்பனத்துக்கான விளக்கங்கள் வாட்ஸ்அப்பில் குவிகிறது. அதனால் உண்மையாகவே இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா உங்கள் ட்ரீம்ஸை தெரிவிக்க வேண்டாம் என்று அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சொப்பனத்தை யூடியூப்பில் பதிவிடுங்க. அதற்கான விளக்கத்தை வருகிற நாட்களில் கர்த்தருடைய சித்தமானால் நான் அதை கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு அநேக சொப்பனங்கள் வருகிறது. இந்த சொப்பனங்கள் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறதா, இல்ல நானாக அதை பார்க்கிறேனா? இது அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சொப்பனங்களை அறிந்து கொள்வது எப்படி? இதைதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை அதற்கு முன்பதாக நான் வாசித்து, அதற்கு பிறகு கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய சொப்பனங்களை உறுதிப்படுத்திக் கொள்வது எப்படி? நாம் காண்கிற சொப்பனங்கள் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறதா என்பதனை அறிந்து கொள்வது எப்படி? இதை மிஸ் பண்ணாத இதை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு இது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது மூப்பர்கள் வாலிபர்கள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் எல்லார் மேலேயும் ஊற்றப்படலை. எல்லா இஸ்ரவேலர்கள் மேலேயும் ஆவியானவர் ஊற்றப்படலை. குறிப்பிட்ட மனிதர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை அபிஷேகித்து பரிசுத்தம் பண்ணி அவர்களுக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணினார். எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் வாசம் பண்ணவில்லை. ஆகவே யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரோ அவர்கள் சொப்பனங்களை காண்கிறவர்களாகவும் சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறவர்களாகவும் பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, தேவன் யாருக்கெல்லாம் சொப்பனங்களை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கணும்னு நினைத்தாரோ சில புறஜாதி ஜனங்களுக்கு கூட சொப்பனங்களை கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் மாம்சமான யாவர் மேலும் தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எல்லார் மேலையும் ஆவியானவர் இறங்கி அவர்களுக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுக்கிறார். கடைசி நாட்கள் என்பது நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்கள். இந்த கடைசி காலத்துல எல்லாருக்கும் சொப்பனம் தரிசனங்களுக்குரிய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதற்கான விளக்கத்தையும் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே சொப்பனெல்லாம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டுல அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அநேகர் உபதேசங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ப வேண்டாம். தேவன் இன்றைக்கும் சொப்பனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன்
யோசேப்பு அவர் தேவனால் சொப்பனத்தில எச்சரிக்கப்படுகிறார். குழம்பி படுத்திருக்கிற நேரத்துல தேவன் அவருக்கு சொப்பனத்தை கொடுத்து சொல்றாரு, மரியாளை தள்ளிடாத, அவகிட்ட உண்டாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டான பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவை கொடுக்கிறார். அதற்கு பிறகு திரும்ப தேவன் யோசேப்போடு கூட சொப்பனத்தில் இடைப்பட்டு பிள்ளைய தூக்கி கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ என்று சொப்பனத்துல கர்த்தர் எச்சரிக்கிறார். சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாய் எச்சரித்து ஏரோதினிடத்துல திரும்பி போகாதபடி வேறு திசையில போகும்படியா எச்சரிக்கப்படுகிறார். பிலாத்துவின் மனைவி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொப்பனம் கண்டு பிலாத்துவின்கிட்ட ஓடி வந்து சொல்றா, அவரை ஒன்னும் செஞ்சிடாதப்பா, அவர் நீதிமான், அவரை குறித்து சொப்பனத்துல நேற்று இரவு வெகு பாடுகள் பட்டேன் என்று சொல்லி சொல்கிறத பார்க்க முடிகிறது. நீதிமான் என்கிற வெளிப்பாட்டை பிலாத்துவின் மனைவி சொப்பனத்துல பெற்றுக்கொண்டார். அவருக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொப்பனத்துல ஒரு வெளிப்பாடு பெற்று பிலாத்துவன்கிட்ட ஓடி போய் சொல்கிறத பார்க்க முடிகிறது. பவுல் சொப்பனம் கண்டு மெக்கதோனியாவுக்கு புறப்படக்கூடிய ஒரு தெளிவை ஊழியத்தில் பெற்றுக்கொண்டார். பேதுரு ஜெபிக்கும் போது பசி உண்டாகி அந்த பசியினால் ஏற்பட்ட ஒரு விஷன், ஒரு டிரான்ஸ்விஷன். அப்படின்னா பாதி தூக்கம், விழிப்பாகவும் இருப்பாங்க, அதே நேரத்துல பாதி தூக்கம், அப்படி உறங்குவது போல. அந்த நேரத்துல ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு கூட்டுல பலவிதமான மிருகங்கள். அப்போ புதிய ஏற்பாட்டுல கூட ஆண்டவர் அநேகருக்கு சொப்பனத்தின் மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தி தான் வருகிறார். அதனால யாராவது உங்களை குழப்பினாங்கன்னா தயவு செய்து அதற்கு காதுல போட்டுக்கொள்ளாத, தேவனிடத்துல சொப்பனங்களை கேளுங்க, அதற்கான விளக்கங்களையும் அறிந்து கொள்ள ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது முக்கியமான காரியத்துக்குள்ள நம்ம போகிறோம். இப்போ சொப்பனம் நமக்கு வருகிறது. நான் ஏற்கனவே என்னுடைய முந்தின வீடியோஸ்ல சொப்பனம் 3 விதத்துல வருகிறது என்று சொல்லி அதற்கான வேத வசன அடிப்படையில அதை நான் விளக்கி இருந்தேன். 3 விதத்துல நமக்கு சொப்பனங்கள் வரும். நம்பர் 1, தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம். ஆண்டவரே அதுக்கு அந்த சொப்பனங்களை நமக்கு கொடுப்பார். யாக்கோபுக்கு தேவன் சொப்பனத்துல தரிசனமானார். ஆபிரகாமுக்கு தேவன் சொப்பனத்துல தரிசனமானார். அபிமெலேக்குக்கு தேவன் சொப்பனத்துல தோன்றி எச்சரித்தார். தேவனே நமக்கு சில சொப்பனங்களை தருகிறார், தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள். 2வது, பிசாசினிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள் உண்டு. நம்மை பலவீனப்படுத்த, நம்முடைய விசுவாசத்தை இழக்க பண்ண, பயத்தை கொண்டு வர, நமது வாழ்க்கைக்குள்ள நுழைய, சில குழப்பங்களை ஏற்படுத்த பிசாசுகளும் சொப்பனங்களை கொடுக்கும். பிசாசுகளும் சொப்பனங்களை கொடுக்கும். 3வது, பிரசங்கில நம்ம வாசிக்கிறோம், தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கும். அநேக காரியங்களை யோசித்து 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 கவலைப்பட்டு துக்கப்பட்டு அந்த காரியத்தை ரொம்ப அதிகமா சிந்தித்து நம்ம போய் படுத்து உறங்கும் போது தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கும். அந்த சொப்பனங்கள் நமக்கு வித்தியாசம் தெரியும். அது என்னென்னமோ அதுல நம்ம குதிக்கிற மாதிரி போற மாதிரி, அதுல ஒரு கண்டினியூட்டி இருக்காது, ஒரு தொடர்ச்சி இருக்காது, ஒரு அர்த்தம் இருக்காது. அப்போ சொப்பனங்கள் 3 விதத்துல நமக்கு வருகிறது. இப்ப இந்த 3 விதத்துல எது தொல்லையினால வருகிறது, எது பிசாசினால வருகிறது, எது தேவனால் வருகிறது? தேவனால் வருகிற சொப்பனங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டால் மற்ற 2ஐயும் நாம் சுலபமாய் நிதானித்து விடலாம். சரி, இப்ப முதல் காரியம், தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா கேளுங்க. தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாருன்னா முதல்ல அந்த சொப்பனம் எழுந்த பிறகு உங்க சிந்தையில அப்படியே தெளிவா இருக்கும். அந்த சொப்பனம் உங்களுக்கு மறக்காது. சொப்பனம் உங்களுக்கு மறக்காது. இந்த சொப்பனத்துல நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப மைண்ட்ல அப்படியே அது பதிவிட்டது போல இருக்கும். அதை நீங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. இந்த சொப்பனத்துல நீங்க பார்க்கக்கூடிய எந்த ஒரு சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் அது உங்க நினைவுல அப்படியே ஆழத்துல இருக்கும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாபிலோனின் ராஜாவாகிய பெல்ஷாஸ்தாரின் 1ஆம் வருஷத்திலே
தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். பாருங்க, தானியேல் சொப்பனம் கண்டு எழுந்து அந்த சொப்பனத்தை எழுதுகிறார். அவ்வளவு ஞாபகத்தில் அந்த சொப்பனம் ஆழமாக, அது மறக்க கூடாதபடிக்கு தேவன் அதை உறுதி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள் உங்களுக்கு எழுந்த பிறகு கூட அது உங்க நினைவிலேயே இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் அதை மறக்க முடியாது. அதை நீங்க மறக்க கூடாதபடிக்கு தேவன் அது அவ்வளவு உங்களுடைய நினைவுல அவ்வளவு உறுதிப்படுத்துவார் அந்த சொப்பனத்தை. சரி, இரண்டாவது தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்களுக்கு ஒரு தெளிவான கட்டமைப்பு இருக்கும். இட் வில் பி ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்ட். தெளிவான ஒரு கட்டமைப்பு. அந்த சொப்பனத்துல ஒரு தெளிவு இருக்கும், அதுல குழப்பம் இருக்க. இதுதான் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சொப்பனம். அதாவது அந்த சொப்பனத்துல நீங்க பார்க்கிற அடுத்தடுத்து காரியங்களில ஒரு தெளிவு இருக்கும். சில நேரங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம் என்று சொல்லி சிலர் சொல்லக்கூடிய சொப்பனத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. நான் இங்க போனேன்னு சொல்லுவாங்க, அங்க இருந்தேன்னு சொல்லுவாங்க, திடீர்னு அங்க போயிட்டேன்னு சொல்லுவாங்க, ஒரு லேடியை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா சுத்தி பார்த்தா அதுல ஒண்ணுமே மீனிங்கே இருக்காது. அது ஒரு குழப்பமா இருக்கும். தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனத்துல குழப்பம் இருக்காது, ஒரு கட்டமைப்பு இருக்கும், தெளிவான ஒரு கட்டமைப்பு. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்துல பெரிய சிலையையும், அந்த சிலை எப்படிப்பட்ட நிறத்துல உண்டு என்கிற அந்த உலோகத்தினுடைய நிறங்களையும் பார்க்கிறார். தலையானது தங்கம் போலவும், அந்த சிலையினுடைய மார்பகமும் கைகளும் வெள்ளியை போலவும், அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலம் போலவும், அதனுடைய கால்கள் இரும்பும் பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்தது போலவும், கைகளினால் பேர்க்கப்படாத ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அதை இடிச்சு தள்ளி அந்த கல் பூமியை நிரப்பிற்று. பாருங்க, இதுதான் சொப்பனம். எவ்வளவு தெளிவான சொப்பனம். இதுல எந்த குழப்பமும் கிடையாது. எல்லாத்திலையும் ஒரு தெளிவு இருந்தது பாருங்க. அப்ப தேவன் கொடுக்கிற சொப்பனத்துல அழகான ஒரு கட்டமைப்பு இருக்கும். அதுல குழப்பம் இருக்காது. இந்த யோசேப்போடு கூட சிறைச்சாலையில இருந்த சுயம்பாதியும் இந்த பானபாத்திரக்காரன 2 பேரும் வெவ்வேறு சொப்பனங்களை கண்டு சொல்றாங்க யோசேப்பு கிட்ட. திராட்சை செடியில 3 கொடிகள், அந்த 3 கொடிகள்ல கனிகள் இருக்குது. அந்த காய்கள் எல்லாத்தையும் பறிச்சு, கனிகளை பறிச்சு நான் திராட்சை ரசம் செய்து அதை ராஜாவுக்கு கொடுக்கிறேன், அதை வாங்கி அவர் குடிக்கிறது போலதான சொப்பனம். அப்ப அந்த சொப்பனத்துல அழகா ஒரு கண்டினியூட்டி, ஒரு தெளிவு. இட் இஸ் ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்ட். அப்ப தேவன் கொடுக்கிற சொப்பனத்துல அழகான ஒரு கட்டமைப்பு இருக்கும், அதுல குழப்பம் இருக்காது. அப்போ இது 2வது விஷயம். மூன்றாவது உங்கள் மனதின் ஆசைகள் அல்லது கவலைகளை பிரதிபலிக்கிறதா என்று சொல்லி நீங்கள் அந்த சொப்பனத்தை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்க மனதின் கவலைகள் அல்லது உணர்ச்சிகள், ஆசைகளை பிரதிபலிக்கிறதா என்று உங்களுக்கு வந்த சொப்பனங்களை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தூங்க போவதற்கு முன்பதாக என்ன மனசுல வச்சுட்டு தூங்குனீங்க? ஏதோ ஒரு கவலை அல்லது ஒரு கெட்ட ஒரு உணர்வு, ஒரு இச்சையின் உணர்வோடு நீங்க தூங்குனீங்கன்னா அன்று இரவு வருகிற சொப்பனங்கள்லாம் பாருங்க, அந்த உணர்ச்சிகளே உங்களுக்கு அல்லது அந்த கவலைகள், அந்த ஆசைகளே உங்களுக்கு சொப்பனங்களாக பிறக்கும். அப்படி நீங்க எழுந்த பிறகு என்னடா இந்த மாதிரி ஒரு சொப்பனம் வந்தது, உடனே நீங்க யோசிக்கணும், நான் தூங்க போவதற்கு முன்பதாக எதை நான் யோசித்து தூங்கினேன், எதை குறித்து நான் கவலையோடு இருந்தேன், எதை குறித்து ஆசையோடு படுத்தேன், எந்த உணர்வுகளோடு நான் படுத்து உறங்கினேன். அப்போ அப்படிப்பட்ட உணர்வுகள், ஆசைகள், கவலைகளுடைய வெளிப்பாடுகள் சொப்பனங்களாக வந்திருக்குமானால் அது தேவனிடத்திலிருந்து வந்த சொப்பனம் அல்ல. 4வது, உங்க சொப்பனத்துல
உணர்ச்சிகரமான சூழல் உண்டா என்று நீங்கள் நிதானிக்க வேண்டும். உங்க சொப்பனத்துல உணர்ச்சிகரமான சூழல் உண்டா என்று நீங்கள் உங்கள் சொப்பனத்தை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது சில சொப்பனங்கள் கண்டு நீங்க எழுந்த உடனே உங்களுக்குள்ள ஒரு திகில் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு படபடப்பு, உடம்பெல்லாம் அப்படியே அந்த சொப்பனத்துக்கு பிறகு சோர்வாயிடும், உடம்புல பலவீனம் வந்தது போல இருக்கும். உங்க உணர்வுகளே அந்த சொப்பனத்துக்கு பிறகு திகிலும் பயமும் நடுக்கமா இருக்கும். கர்த்தர் ஒருபோதும் தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட சொப்பனங்களை கொடுக்கவே மாட்டார். ஒருபோதும் ஆண்டவர் உங்களுக்கு பயம் பொருத்துற மாதிரி, நீங்க எழுந்த பிறகு ஒரு மரண பயம், ஐயோ நம்ம வீட்டில் ஏதாவது மரணம் சம்பவிக்குமோ, பிரச்சனைகள் தொடங்கிடுமோ, அந்த கவலையிலேயே நாள் முழுக்க இருப்பீங்க அந்த சொப்பனத்துக்கு பிறகு. அது நிச்சயமா தேவனிடத்திலிருந்து வந்த சொப்பனம் அல்ல. தேவன் ஒருபோதும் அப்படிப்பட்ட பயத்தை எல்லாம் நமக்கு சொப்பனத்துல, நம்மளுடைய உணர்வுகளில பயங்கள் எல்லாம் கொடுத்து நம்மள ஒரு ஸ்ட்ரெஸ்ல தேவன் ஒருபோதும் வைக்கவே மாட்டார். தேவன் ஒருவேளை நம்ம எச்சரிப்பாரானால் அந்த சொப்பனத்தின் முடிவில் ஒரு சொல்யூஷனையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். மகனே, நீ இப்ப இதை நீ செய்யாத, இதை நீ செஞ்சனா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்தின் முடிவில் தேவன் ஒரு விடுதலையை நமக்கு காட்டுவார். ஒரு விடுதலையை நமக்கு காட்டுவார், ஒரு சொல்யூஷனை கொடுப்பார். அங்கிருந்து தப்பி வருவது போல, அல்லது அந்த சொப்பனத்தில் நீங்க பார்த்த அந்த பயங்கரமான காரியத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்று வருவது போல, தப்பி ஓடி சென்று இலைப்பாறுகிற இடத்துல இருக்கிறது போல. அப்ப அந்த முடிவுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தப்பு வித்தது போல, உயர்த்தினது போல, அப்படி ஒரு ஒரு சமாதானமான ஒரு சூழல் உங்க சொப்பனத்துல காணப்படும். ஒரு நம்பிக்கையை அந்த சொப்பனத்தின் முடிவில் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அது தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள். நீங்க ரொம்ப பயந்துட்டே இருக்கீங்க, படபடப்பு இருக்குது, அந்த சொப்பனம்லாம் திகிலாவே இருந்ததுன்னா that dream is not from God. அது தேவனிடத்திலிருந்து வந்த சொப்பனம் அல்ல. அடுத்தது, நீங்கள் பார்க்கிற சொப்பனங்கள் வசனத்தோடு ஒத்து போகிறதா என்று நீங்கள் சற்று ஆராய வேண்டும். இப்ப இந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் சொப்பனத்தெல்லாம் நம்பாதவங்க நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் வசனத்துக்கு புறம்பா பேசுறாரு, இவர் சொல்றதெல்லாம் பிப்ளிக்கல் இல்லை, இது வசனத்தின் அடிப்படையில் இல்லை. தேவன் ஒருபோதும் நமக்கு தரக்கூடிய பெரும்பாலான சொப்பனங்களை வசனத்தின் அடிப்படையில் தர மாட்டார். அது சில சொப்பனங்கள் வசனத்தோடு ஒத்து போகாத மாதிரி தான் தெரியும். ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். அதுல ஒரு கூடு வருது, அந்த கூட்டுல பலவிதமான காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணிகள் இதெல்லாம் இருக்குது. தேவன் பழைய ஏற்பாட்டில் தொடக்கூடாதுன்னு சொன்ன அசுத்தமான நிறைய மிருகங்கள் அந்த கூட்டுல இருக்குது. தேவன் சொல்றார், எழுந்து அடித்து பூசி, எழுந்து அடித்து பூசி. 3 முறை ஆண்டவர் இதை சொல்லியும் பேதுரு அதுக்கு கீழ்ப்படியலை. அடித்து புசின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. பேதுரு சொல்றார், ஐயோ இது அசுத்தம், இது அசுத்தம், இது அசுத்தம், இது அசுத்தம். ஏன்னா தேவன் காட்டுகிற அந்த சொப்பனமும் வசனமும் ஒத்து போல பாருங்க. பழைய ஏற்பாட்டில் அது தொடக்கூடாதுன்னு சொல்லுது, புசிக்க கூடாதுன்னு சொல்லுது. அந்த சொப்பனத்துல அது புசின்னு சொல்லுது. அப்போ வசனத்துக்கு எதுக்கும் ஒத்து போல. சில நேரங்கள் நம்ம எல்லாம் பைபிள்ல ஒத்து போதான்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சொப்பனத்துல தேவன் சில நேரங்கள் அப்படி நமக்கு அதை கொடுப்பது கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட சொப்பனங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடுகள் நமக்கு வேண்டும். அந்த தரிசனத்தை கண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் பேதுருவோடு பேசுறார், நீ போ, கீழே உன்னை தேடி வந்திருக்கிறாங்க பாரு, உனக்கு அதெல்லாம் நான் காட்டுனதை நான் தான், அந்த மனுஷங்க வந்திருக்கிறாங்க பாரு, புறப்பட்டு போ. தேவன் அந்த சொப்பனத்தை ஒரு ஓமைகளாக பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார். அதனால எல்லா சொப்பனமும் பிப்ளிக்கலா இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில சொப்பனங்கள் வித்தியாசமா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல கண்ட சொப்பனங்கள் ஏதாவது பிப்ளிக்கலா ஒத்து போதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தை யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல இன்னும் அநேக பரிசுத்தவான்கள், தானியல் கண்ட சொப்பனெல்லாம், இதெல்லாம் உட்கார்ந்து இதெல்லாம் பைபிளோடு ஒத்து போதான்லாம் சில நேரங்கள் நமக்கு அது ஒத்து போகாது, ஒத்து போகாது. தேவன் சில நேரங்களில் நமக்கு ஓமைகளாக அதை நம்ம வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம வெளிப்பாட்டின் வரங்களை கொண்டு, பரிசுத்த ஆவியினுடைய துணையை கொண்டுதான் அதை நம்ம வியாக்கியானம் செய்ய வேண்டியதாக இருக்கும். இருப்பினும்
நம்ம பார்த்த சொப்பனங்கள் வசனத்தோடு எங்கேயாவது ஒத்து போகிறதா என்று நாம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் வசனத்தோடு ஒத்து போகல அப்படின்னா அந்த சொப்பனத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பெங்களூர் மாநிலத்திலிருந்து ஒரு பிரதர் என்னை சந்திக்க வந்தார். அவர் சொன்ன ஒரு விஷயம், பிரதர், எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட ஒரு காரியத்தை பேசியிருக்கிறார், அதை என்ன கர்த்தர் செய்ய சொன்னார், அதை செஞ்ச பிறகு நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொன்னேன், என்ன விஷயம், என்ன காரியம், உங்களுக்கு சொப்பனத்தில் அப்படி என்ன பேசினாரு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, என் வீட்டு வாசல் ஆண்டவர் ஒரு பெரிய மாதா சிலை கட்ட சொல்லி எனக்கு சொப்பனத்துல சொன்னார். அந்த மாதா சிலையை கட்டின பிறகு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்போ நான் சொன்னேன், நீங்க சொல்லக்கூடிய இந்த சொப்பனம் பைபிளுக்கு புறம்பானது. வேதாகமம் அதை வெறுக்கிறது, அதை அருவருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு சொரூபமோ விக்கிரகத்தையோ நம்ம உண்டாக்க கூடாது. அது தேவனுடைய சாயலாகவே இருந்தாலும் அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல நமக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையே கொடுத்திருக்கிறார். பிரதர், அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த காரியம் வேதத்தோடு ஒத்து போகல அப்படின்னா இந்த சொப்பனம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கல, இது பிசாசு உங்களை திசை திருப்ப குழப்ப இதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு பிரதர் சொப்பனம் கண்டு என்கிட்ட தனிப்பட்ட விதத்துல இங்க ஜெபிக்க வரும்போது அவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரா, நீ எழுந்து ஓடுகிற நதியில போய் உட்கார்ந்து குளி அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஓடுகிற நதி, அதுல போய் உட்கார்ந்து குளின்னு சொல்லி கர்த்தர் ஒரு நதியை, ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு நதியை அவருக்கு காட்டினார். அப்ப நான் சொன்னேன், ஒருவேளை நீங்க அந்த நதியில போய் அவ்வளோ வேகமா ஓடுகிற அந்த நதியில போய் நீங்க குளிச்சு நீங்க அடிச்சுட்டு போய் உங்க உயிர் போயிடுச்சுன்னு என்ன செய்வீங்க? தேவன் ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்ல மாட்டார். அதை ரிஸ்க் எல்லாம் எடுக்க தேவன் வைக்க மாட்டார். அதனால இப்போ இப்படி இதை நிதானித்து பார்க்க வேண்டியதா இருக்குது. சிலதை வேதாகமத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்படி வேதத்தோடு அது கனெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த சொப்பனத்துக்காக ஜெபித்து அதை விட்டுடுங்க. அதை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அல்லது தேவனிடத்தில் அதற்கான வெளிப்பாடுகள் கேட்டு நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவது, வசனத்தோடு அது ஒத்து போகிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆறாவது, அந்த சொப்பனத்தில் ஏதாவது அசுத்தங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சில நேரங்கள் ஒரு சொப்பனத்தை பார்ப்பீங்க, அந்த சொப்பனத்தின் ஆரம்பத்துல ரொம்ப அசுத்தமா இருக்கிறது மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரீம் ஏதோ ஒரு ஊழியம் டக்குன்னு சேரா மாதிரி தெரியும். அதுக்கு பிறகு திரும்ப கொஞ்ச நேரத்துல ஒரு அசுத்தம் சேரா மாதிரி இருக்கும். அந்த ட்ரீமோடைய கனெக்டிவிட்டியில பரிசுத்தமா இருக்கிற மாதிரியும் தெரியும், அப்படி ஊழியம் செய்யற மாதிரியும் தெரியும். அதே நேரத்தில் ஒரு அசுத்தமும் அதுல ஒரு இணைக்கப்பட்டிருக்கும். இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சொப்பனம் அல்ல. தேவன் ஒருபோதும் அப்படி அசுத்தமான ஒரு சொப்பனத்தோடு தமது வெளிப்பாடுகளை ஒருபோதும் கர்த்தர் தரவே மாட்டார். தேவன் தருகிற சொப்பனத்துல பரிசுத்தம் இருக்கும், அதுல ஒரு தெளிவு இருக்கும். தேவன் தான் தரார் என்கிற வெளிப்பாடை சொப்பனம் பார்க்கும் போதே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அநேக நேரங்களில தேவன் எனக்கு சொப்பனங்கள் மூலமா என்னோட கூட பேசும்போது அந்த சொப்பனம் பார்த்து கொண்டிருக்கும் போதே எனக்கு அந்த வெளிப்பாடு தெரியும். இது கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம், கர்த்தர் என்னோட கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார், அல்லது ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார்னா கூட, ஒரு ஆபத்தை குறித்து வெளிப்படுத்துவாரானால் கூட, அந்த சொப்பனத்தை பார்க்கும் போது அந்த சொப்பனத்திலே நம்முடைய கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும், இது கர்த்தர் ஏதோ நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார், இந்த சொப்பனத்தை நம்ம மறக்க கூடாதுன்னு சொல்லி அந்த சொப்பனம் பார்க்கும் போதே நமது ஆவியில் அந்த உணர்ச்சிகள் ஏற்படும். ஆகவே சொப்பனத்திலே அசுத்தங்கள் இணைக்கப்பட்டிருக்குமானால் அது தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம் அல்ல. ஏழாவது, தேவன் தரக்கூடிய சொப்பனங்கள் நீண்ட சொப்பனங்களாகவும் இருக்காது. சில பேர் 2 மணி நேரம் சொப்பனம் பார்த்ததா சொல்லுவாங்க. கர்த்தர் நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருந்தார். அப்படி கர்த்தர் ஒருபோதும் பேசவே மாட்டார். தேவன் சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டு போயிடுவார். பைபிள்ல பாருங்க, யாருக்கும் அப்படி பெருசா நீண்ட சொப்பனம்லாம் வரல. யோசிப்பு பார்த்த சொப்பனம் என்ன? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், 11 நட்சத்திரங்கள் அவனை வணங்குகிறது போல.
நோக்கி இருக்கிறது போல, அவனுடைய கதிர்கட்டு நிமிர்ந்திருக்க மற்ற கதிர்கட்டுக்கள் எல்லாம் அவனை நோக்கி வணங்கி இருந்தது போல. இவ்வளவுதான் சொப்பனமே, பெரிய சொப்பனம் கிடையாது. ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனங்கள் சுருக்கமாக இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். அது நைட்டு ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படி நீண்ட சொப்பனத்தை நீங்க பார்க்குறீங்கன்னா அது தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம் அல்ல. அடுத்து 8வது, அந்த சொப்பனத்துல ஒரு தெய்வீக வழி நடத்துதலை நீங்க பார்ப்பீங்க. ஒரு வழி நடத்துதல் அந்த சொப்பனத்துல உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்துல தோன்றி, யோசேப்புனா பழைய ஏற்பாடு யோசேப்பு அல்ல, மரியாளின் கணவராகிய யோசேப்புக்கு சொப்பனத்துல தோன்றி சொல்றாரு, பிள்ளைய தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, பிள்ளைய கொலை செய்ய ஏறுது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வகை தேடி கொண்டிருக்கிறான். அந்த சொப்பனம் வந்த உடனே இது தேவனுடைய எச்சரிப்பு என்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட யோசேப்பு பிள்ளைய தூக்கிக்கிட்டு இரவு நேரமே ஓடிட்டாங்க, எகிப்து தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்ய தொடங்கிட்டாங்க. ஆகவே தேவனுடைய வழிநடத்துதல் சொப்பனத்துல உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். உங்க திருமணத்தை குறித்து, தொழிலை குறித்து, அல்லது நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்ததான வழிநடத்துதல் அந்த சொப்பனத்தில் உங்களுக்கு ரொம்ப தெளிவா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இவ்வாறாக சொன்னார். அவருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். அவருடைய ஊர்ல அவருக்கு சொத்தெல்லாம் விற்று, முன்னோர்களுடைய சொத்தெல்லாம் விற்று பாகம் பிரிக்கப்பட்டு இவருக்கு ஒரு பெரிய பாகம் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த பாகம் வந்த உடனே அதிலிருந்து ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை, ஒரு தசம பாகத்தை செலுத்தணும். இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எங்க கொடுக்கலாம், எந்த சபைக்கு கொடுக்கலாம்? ஏன்னா அவர் ஊர்ல இருந்து இங்க சென்னையில செட்டில் ஆகி இங்க வேலை பார்த்து கொண்டிருந்தவர். அப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு வாரமா, இந்த காணிக்கையை நான் எங்க கொடுக்கணும், இதை சரியான ஒரு இடத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டார். அவர் படுத்திருக்கும் போது அன்றைக்கு இரவு சொப்பனத்துல ஆண்டவர் ஒரு அட்ரஸை காட்டுறார். அந்த வீட்டு விலாசம், அந்த தெரு பெயர், அது எந்த பகுதி, கோடம்பாக்கம், எல்லாம் ஆண்டவர் ஒரு விலாசத்தை கொடுக்கிறார். கோடம்பாக்கத்துல உள்ள ஒரு விலாசத்தை கொடுக்கிறார். அப்போ மறுநாள் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த காசெல்லாம் பேங்க்ல இருந்து டிராப் பண்ணி கொடுக்க வேண்டிய அந்த காசை ஒரு கவர்ல எடுத்துட்டு கரெக்டா அந்த விலாசத்தை தேடி அவர் போறார். அந்த விலாசத்துக்கு போய் பார்த்தா அது நம்ம சாம் ஜெபதுரை ஐயாவினுடைய ஆலயம். அப்பதான் சாம் ஜெபதுரை ஐயா அவருடைய ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் உள்ள அவருடைய ஆலயத்தை சாம் ஜெபதுரை ஐயா கட்டி கொண்டு இருக்கிறார். அப்போ கரெக்டா அந்த அட்ரஸ், இரவு பார்த்தா அதே அட்ரஸ் அந்த போர்டில் இருந்ததா. இவர் போய் ஐயாவை, சாம் ஜெபதுரை ஐயாவை மீட் செய்து இந்த காரியத்தெல்லாம் அவருக்கு சொல்லி அந்த பணத்தை அவருக்கு கொடுத்து அவரால் ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்டு வீடு திரும்பினார். ஹல்லேலூயா. பாருங்க தேவன் எவ்வளவு அழகா வழி நடத்துறார். சோ உங்க சொப்பனத்துல தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கு உண்டாயிரும். அபிமெலேக்குக்கு ஆண்டவர் சொப்பனத்துல தோன்றி எச்சரித்தார். சொன்னார், நீ பாவம் செய்யாதபடி நான் அவனை தடுத்தேன். நீ ஆபிரகாமுடைய மனைவியை கொண்டு வந்திருக்கிற, அவளுக்கு ஏற்கனவே திருமணமாய் அவன் தான் அவளுடைய புருஷன், அனுப்பு, சாரால அனுப்பிடுன்னு சொல்லி தேவனுடைய அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவனை வழி நடத்தினார். பாருங்க, ஒரு எச்சரிப்பு கொடுத்து அவன் பாவம் செய்து மடிந்து போகாதபடி, சபிக்கப்படாதபடி அவளை அனுப்பினது நிமித்தம் அபிமெலேக்கினுடைய குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் எல்லாம் அந்த வீட்டுல குடும்பத்தில் திறக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளை பாக்கியம் உண்டாகும்படி அவர்களுக்கு கிருபை செய்தார். தேவனுடைய வழிநடத்துதல் சொப்பனத்தில் இருக்கும். அதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம். அடுத்து 9வது, தேவன் தரக்கூடிய சொப்பனங்கள் உங்களுக்கு புரியல, இது தேவனிடத்திலிருந்து வந்த சொப்பனமா, எனக்கு அது தெரியல, நான் என்ன செய்வது, ஐயோ குழப்பமா இருக்குதே அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா, நல்ல அபிஷேகம் பெற்ற
தேவ மனிதர்களிடத்துல, முதிர்ந்த தேவ மனிதர்களிடத்திலேயோ அல்லது நல்ல தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலேயோ அந்த சொப்பனத்தை நீங்கள் விளக்கி கூறி அது தேவ சொப்பனமா என்கிற ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள. சில நேரங்கள் தேவ சொப்பனம் நமக்கு வந்தாலும் அது மனசுல இது என்னடா சொப்பனம், இது என்ன சொப்பனம், இதற்கான என்ன அர்த்தம், இது தேவனிடத்திலிருந்து வந்ததா, அப்படி சில குழப்பங்கள் இருக்கதான் செய்யும் அநேகருக்கு. அந்த நேரத்திலே நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்கள், நல்ல வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஊழியர்கள், வெளிப்பாடு வரங்களை பெற்ற ஊழியர்களிடத்துல இந்த சொப்பனத்தை தெரிவித்து அதற்கான அர்த்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிறைச்சாலையிலே யோசேப்போடு இருந்த இந்த பான பாத்திரக்காரன், சுயம்பாதி, இவர்கள் இருவரும் வெவ்வேறு சொப்பனங்களை கண்டு கலக்கம் அடைந்து அந்த சொப்பனத்தின் விளக்கம் தெரியாமல் பயத்தோடு இருக்கிறத யோசேப்பு பார்த்து, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்க முகம்லாம் ஒரு மாதிரி இருக்க காரணம் என்ன? அப்போ அந்த சொப்பனத்தை அவர்கள் யோசேப்பிடத்தில் கூறுகிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த யோசேப்பு, தேவனுடைய ஞான வரங்களால் நிரப்பப்பட்டிருந்த யோசேப்பினிடத்தில் சொப்பனத்தை தெரிவித்து அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்கிறார். எகிப்தின் ராஜா பார்வோன் தன் சொப்பனத்தை யோசேப்புக்கு விளக்கி சொல்லி அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு யோசேப்பை அவன் உயர்த்தினான். நேபுகாத்நேச்சார் தன் கண்ட சொப்பனத்தின் விளக்கத்தை தானியேல் மூலமாக அறிந்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்கள் உங்களுக்கு அது விளங்கலை, புரியலை, குழப்பமா இருக்குது, தேவனிடத்திலிருந்து வந்த சொப்பனமா, நல்ல ஒரு தேவன் மனிதனிடத்தில் அந்த சொப்பனத்தை அறிவித்து அவர்களிடத்திலிருந்து நீங்கள் அதற்கான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே தேவ பிள்ளைகளை, இந்த 9 காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்களுக்குரிய தெளிவை உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக இப்போது நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அநேகருக்கு தேவனால் வருகிற சொப்பனங்கள் பிறக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிறக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக தொடுவதாக தொடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொருவருடைய சிந்தையை கழுவி சுத்தமாக்கி தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சொப்பனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. தெளிவு உண்டாகட்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற எச்சரிப்புகள், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள், தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபை, வல்லமை, வரங்களை சொப்பனங்கள் மூலமாய் உமது பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு செயல்பட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சொப்பனத்தை குறித்ததான பிசாசினுடைய எல்லா பொய்கள், தந்திரங்கள், மாயமாலங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி கர்த்தர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. உங்கள் குமாரர் சொப்பனங்களையும், உங்கள் குமாரர் தரிசனங்களையும், மூப்பர்கள் சொப்பனங்களையும் காண்பார்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொருவர் மேலும் சொப்பனங்கள், தரிசனங்கள் உண்டாக நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. அடுத்த தொகுப்புல ஒரு நல்ல சொப்பனத்தோடு அதற்கான விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ இந்த சொப்பனத்தை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கமெண்ட்ல உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? உங்களுடைய அனுபவங்களை பதிவிடுங்க, சொப்பனங்களை பதிவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Thank you.